தங்கங்களே நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்க்க போகிறோம். இது தமிழ் படி சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். முதல் கேள்வி, நல் ஒளி இலக்கண குறிப்பு. நல் ஒளி இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து, வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது. வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. மூன்றாவது கேள்வி, தண்ணீரை குடித்தான் என்பது. தண்ணீரை குடித்தான் என்பது வேற்றுமை தொகை. தண்ணீரை குடித்தான் என்பது வேற்றுமை தொகை. அடுத்து, உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தாய் சேய். ஐந்தாவது கேள்வி, கார்காலத்திற்கு உரிய மாதங்கள். கார்காலத்திற்கு உரிய மாதங்கள் ஆவணி, புரட்டாசி. அடுத்து, ஆறாவது கேள்வி, ஓடுதல் வினையடி எழுதுக. ஓடுதல் உடைய வினையடி என்ன? விடை ஓடு. ஓடுதல் வினையடி ஓடு. ஏழாவது கேள்வி, நெய்தல் திணையின் பறை. நெய்தல் திணையின் பறை என்ன? மீன் கோட்பறை. நெய்தல் திணையின் பறை மீன் கோட்பறை. 8, சொல்லிசை அளபெடை எடுத்துக்காட்டு. 8, சொல்லிசை அளபெடை எடுத்துக்காட்டு நசையி. நசையி. 9வது கேள்வி, கருமம் சிதையாமல் டேஷ் வல்லார் குறிமை உடைத்திவ்வுலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்திவ்வுலகு. 10, கேள்வி எண் 10, நிறை மேய்த்தல் நிறை கவர்தல். நிறை மேய்த்தல் எந்த திணைக்குரியது? நிறை கவர்தல் எந்த திணைக்குரியது? நிறை மேய்த்தல் முல்லை, நிறை கவர்தல் பாலை. அடுத்து 11, நெய்தல் மக்களின் தொழில். 11, நெய்தல் மக்களின் தொழில் உப்பு விளைவித்தல். நெய்தல் மக்களின் தொழில் உப்பு விளைவித்தல். கேள்வி எண் 12, அன்பின் ஐந்திணை எத்தனை வகைப்படும்? அன்பின் ஐந்திணை 5 வகைப்படும். நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 13வது கேள்வி, நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதற்பொருள். நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. 14, பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏற்பாடு. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை ஏற்பாடு. நெய்தல் நில மரம். நெய்தல் நில மரம் புன்னை ஞாழல். புன்னை ஞாழல். 16வது கேள்வி, 8 பிரித்து எழுதுக. எல் + து. 17, ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. 18, பொதுமொழி எடுத்துக்காட்டு. பொதுமொழி எடுத்துக்காட்டு வேங்கை அந்தமான். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு வேங்கை அந்தமான். 19, குரவம் பாதிரி எத்திணையின் பூக்கள். குரவம் பாதிரி பாலை திணையின் பூக்கள். விரிசோதி இலக்கண குறிப்பு. விரிசோதி இலக்கண குறிப்பு நான் தரமாட்டேன், நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். 21, வெய்யோன் பொருள். வெய்யோன் பொருள் கதிரவன். 22, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? இது எவ்வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா கொளல் வினா. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் விடை. உடன்பட்டு கூறும் விடை. 24, உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடையின் பெயர் நேர்விடை. 25, மரபு வழுவமைதி. மரபு வழுவமைதி கத்தும் குயில் ஓசை. விடை கத்தும் குயில் ஓசை. 26, காலம் கறந்த பெயரெச்சம். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. 27, நேற்று வருவான். 27, நேற்று வருவான் விடை காலவழு. விடை காலவழு. 28, செந்தீ இலக்கண குறிப்பு.
28 செந்தீ இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. 29 விளையாடலாமா உருவது கூறல் விடை. விளையாடலாமா உருவது கூறல் விடை கால் வலிக்கும். 30 தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும். 9 விசும்பு என்ற சொல்லின் பொருள். 31 விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். 32 புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் பாரதியின் வசன கவிதை. பாரதியின் வசன கவிதை. 33 அதிவீர ராமபாண்டியரின் துறைமுகம். அதிவீர ராமபாண்டியரின் துறைமுகம் கொற்கை. முல்லைப்பாட்டின் உரிப்பொருள். 34 முல்லைப்பாட்டின் உரிப்பொருள் காத்திருத்தல். 35 விருட்சி என்பது நற்சொல். 35 விருட்சி என்பது நற்சொல். 36 நனந்தலை உலகம் பொருள். 36 நனந்தலை உலகம் பொருள் அகன்ற உலகம். 37 தடக்கை இலக்கண குறிப்பு. தடக்கை இலக்கண குறிப்பு கமெண்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் விடையை பார்க்குறதுக்கு முன்னாடி. எழுதுதல் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன. எழுதுதல் எதிர்மறை தொழிற்பெயர் எழுதாமை. நம்ம கேள்வியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். தமிழ் படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேள்வி பதில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் அடுத்தடுத்த பாடத்துக்கு போடுவேன். 39 நறுங்கனியே இலக்கண குறிப்பு. நறுங்கனியே பண்புத்தொகை. 40வது கேள்வி ஏட்டில் எழுதா கவிதைகள். ஏட்டில் எழுதா கவிதைகள் நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் ஏட்டில் எழுதா கவிதைகள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைத்திலும் வெற்றி பெற புது வருட வாழ்த்துக்கள்.